இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் ஆசிரியர் என்னும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். ஆசிரியர் என்பவர் சமுதாயத்தின் கண்ணாடி, சமுதாயத்தின் ஆலமரம், சமுதாயத்தின் அஸ்திவாரம் அவர்தான். ஆக ஆசிரியர் துறை என்பது மிகச் சாதாரணமானதல்ல. ஒவ்வொரு நாட்டிலும் மிகப்பெரிய வளத்தை, நம்பிக்கை நட்சத்திரங்களை உருவாக்கிடும் தார்மீக பொறுப்பு ஆசிரியர்களிடம் இருக்கிறது. சாக்ரட்டிஸ் மிகச்சிறந்த சிந்தனை சிற்பி. அவருடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர். அரிஸ்டாட்டில் ஒரு முறை அலெக்சாண்டர் மாணவனாக இருக்கும்போது எல்லா மாணவர்களையும் அழைத்து கொண்டு காட்டுப்பகுதிக்கு செல்கிறார். அப்போது போகும் வழியிலே குறுக்கே ஒரு ஆறு, அந்த ஆற்றை கடக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்கிறாரு, எல்லோரும் பொறுமை காத்திருங்கள், நான் ஆற்றில் ஆழம், அந்த சுழற்சி, பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு வந்து உங்களுக்கு நான் இசைவு தருகிறேன் என்று சொல்லும் பொழுதே ஒரு மாணவன் அந்த ஆற்றை கடந்து அக்கறைக்கு போயிடுறாரு. பிறகு எல்லோரும் அக்கறைக்கு போன உடனே அரிஸ்டாட்டில் கேட்குறாரு அந்த மாணவனை பார்த்து, உனக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்தால், உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருந்தால் யார் பொறுப்பு என்று. அப்போது அந்த மாணவன் சொல்கிறான், நான் இறந்தே போயிருந்தால் கூட பாதகம் இல்லை. காரணம், நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும். உங்களால் ஆயிரம் மாணவ செல்வங்கள் அறிவு கண்களை திறந்து வைக்கப் போகிறீர்கள். ஆக உங்களது பாதுகாப்பு முக்கியம் என்று புகழாரம் சூட்டுகிறான். அந்த மாணவன் தான் மகா அலெக்சாண்டர். அது மட்டுமல்ல, நம் நாட்டில் இப்போது பிரதமராக இருக்கிற டத்தூர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் கல்வி அமைச்சராக பதவியேற்ற காலத்தில் அவர் கல்வி அமைச்சுக்கு டெமன்சராக வருகிறார். அப்போது கல்வி அமைச்சின் தலைமை இயக்குநராக பணியாற்றியவர் அப்துரஹ்மான் அர்ஷாத். டத்தூர் ஸ்ரீ அப்துரஹ்மான் அர்ஷாத் கல்வி அமைச்சரை வரவேற்று அவருடைய இருப்பிடத்தில் நாற்காலியில் உட்கார சொல்கிறார். ஆனால் அவர் உட்கார மாட்டேன்றாரு. நீங்கள் உட்காருங்க, அப்போதுதான் நான் உட்காருவேன் என்று. இல்லை, இது புரோட்டோகால், நீங்கள் கல்வி அமைச்சர், என்னுடைய பாஸ், இருக்கட்டும், நீங்கள் என்னுடைய ஆசிரியர், நீங்கள் உட்கார்ந்தால் தான் நான் உட்காருவேன் என்று டத்தூர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடம் பிடித்தார். அத்தகைய உன்னதமான போற்றுதலுக்குரிய மிகச்சிறந்த தொழில், பல வளங்களுக்கும் மத்தியிலே மிகச்சிறந்த வளம் ஆசிரியர் துறை என்று கூறி, இந்த துறையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நீங்கள் நலம் வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அன்புடன் மு. கணேசன்.